ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஹேர் க்ரோத் பற்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் வாஷ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்றதை பார்க்கலாம். இது 100% ஆர்கானிக் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர். இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்னா மறிக்கொழுந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரேராக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே தனி வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூ இலை. இது ஒத்த செம்பருத்தி பூ இலை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது திருநீற்று பச்சிலை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இதை பயன்படுத்துறதுனால தலையில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுத்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் மருதாணி நம்ம நிறைய பேர் சும்மாவே அரைச்சி தலைக்கு தேய்ப்போம். இந்த பொடியோடு சேர்த்து தேய்க்கும் போது இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய முடியும் நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வேப்ப இலை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஸ்கால்பில் ஈறு, பேன், பொடுகு இந்த மாதிரியான தொல்லைகள் நீங்கி நம்மளோட ஸ்கால்ப்பை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது துளசி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை ரொம்பவே தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கால்ப்பை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் அங்கே ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நான் ஃப்ரெஷ் இன்க்ரீடியண்ட்லாம் தனியாக வச்சுட்டு அடுத்தது ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் ஒன்றா போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது சீயக்காய் நல்ல குவாலிட்டியாக நல்ல திரட்சியான காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் அப்போ தான் இருக்கும். அடுத்தது ஆவாரம்பூ நம்மளுடைய தலைக்கு எவ்வளோ நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது இந்த மாதுளைத்தோலை நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நல்லா காய வச்சு வெயிலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சீயக்காய் அரைக்கிறப்புக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அடுத்தது நெல்லிமுள்ளின்றது காஞ்ச பெருநெல்லிக்காவை தான் நம்ம நெல்லிமுள்ளின்றோம். இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு போஷாக்கு கொடுக்கும். நல்லா அடர்த்தியாக கருமையாக முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த காலத்துலலாம் சீயக்காய் பயன்படுத்தி வந்ததுனால தான் நம்மளுடைய ஹேர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட பாட்டியோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமாக ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு, கண்டிஷ்னர் இது மாதிரியான கெமிக்கல் இருக்கக்கூடிய பொருட்கள்னால நம்ம ஹேர் வலுவிழந்து சீக்கிரமே முடி கொட்டுறது, சொட்டை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இளநரை, பித்தநரை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. நம்ம இதில் பயன்படுத்திருக்கக்கூடியது எல்லாமே இயற்கை பொருள் தான். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். இந்த சீயக்காயை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ரோஜா இதழ், செண்பகப்பூ இதழ், அதே மாதிரி இது சம்மங்கி பூ விதை இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமும் நம்மளோட ஹேரை நல்ல சாஃப்டாக சில்கியாக அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பாசிப்பயிறு நம்மளுடைய ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹேரை நல்ல லாங்காக திக்காக ஆக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்மளுடைய ஹேருக்கு நல்ல போஷாக்கு தரக்கூடியது. அடுத்தது ஜடமாஞ்சியை பற்றி நான் தனி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜடமாஞ்சி ஹீட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஹேர் வாஷ் பவுடரில் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக பயன்படுத்த வேணாம். இதை வச்சு இன்னும் நிறைய வீடியோகள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆயிலு அதே மாதிரி ஹேர் பேக் பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம அதிமதுரம் எடுத்துக்கலாம். அதிமதுரம் பொதுவாக நம்ம மருந்துக்காக பயன்படுத்துவோம். ஹேருக்கு பயன்படுத்துறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலருக்கு தெரியலாம். இது ஹேரை க்ரோத் ஆக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் இதை பற்றியும் ஒரு தனி வீடியோ போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது தாண்டிக்காயும் மருந்துக்கு நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஹேர் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த தாண்டிக்காயும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய
கடுக்காய் வந்து நிறைய மருந்துகளில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம சீயக்காய் தூளில் இதை பயன்படுத்துறதுனால இது வந்து நம்மளுடைய முடியை செம்பட்டை நிறத்தில் இருந்து கருமை நிறமாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கடுக்காய். மகிழம்பூ நம்ம அடுத்தது ஆட் பண்ண போகிறோம். மகிழம்பூ வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கறதுக்காகவும் நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து சில்கியாக வச்சுருக்கிறதுக்காகவும் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறது விலாமிச்சை வேர். விலாமிச்சை வேரும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கால்ப்பை நல்லா வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த விலாமிச்சை வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கால்வாசி பொருட்கள் நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டிவேர் ஆட் பண்ண போகிறோம். வெட்டிவேர் வந்து நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சியாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த வெட்டிவேர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. இது வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கிறப்ப உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நம்ம வெட்டிவேர் பயன்படுத்தினோம் அப்படின்னா. அடுத்தது எலுமிச்சை தோல்கள். நீங்கள் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த எலுமிச்சை தோலெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு நல்லா காய வச்சு இந்த மாதிரி சீயக்காய் தூள் அரைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சை தோல் நம்மளுடைய ஹேர் ஸ்கால்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா இம்ப்யூரிட்டிஸும் ரிமூவ் பண்ணி நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. அதே மாதிரி ஆரஞ்சு தோல் நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அடுத்தது செம்பருத்தி பூ பயன்படுத்தி நம்ம தலை குளித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேரு நல்ல ஷைனிங்காக சில்கியாக நல்ல ஹெல்த்தியாக லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செம்பருத்தி பூவை காஞ்சதுன்னு தூக்கி போடாமல் அதை டீ வச்சு நம்ம குடிக்கிறதுனாலையும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். டீ எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும்னா இங்கே பாருங்கள், நம்ம மாதுளத்தோலை உடைச்சா எந்த அளவுக்கு உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு நம்ம மிஷினில் எல்லாத்தையும் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரியான இயற்கை பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர்லாம் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா முடி கொட்டுதல், பொடுகு, பேன், ஈறு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இது மாதிரியான பொருட்களை போட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். நல்ல வந்து ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத்தும் நமக்கு கொடுக்கும். 2 நாள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடியாதவங்க எங்கள் ஸ்க்ரோலில் ஓடக்கூடிய எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பவுடரை வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம். ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.